டாட்டாவில் ரீசெண்டாக கர்வ்னு ஒரு ஃப்ளோட்டிங் கூப்பையில் ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் இருக்க ஐசி இன்ஜின் அண்ட் இவி வெஹிக்கிள் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம இருக்கிறது டாடா சீமா மதுரை. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்பர் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ரெண்டு வண்டியோட மொத்தமான வாக் அரவுண்ட் வீடியோ தான் இது. ஸோ இவியோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ்ல இருந்து பார்த்துருவோம். ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு டக்குன்னு பஞ்சோட இவி மாதிரி இருந்தாலும் கீழே கொடுத்துருக்க இந்த குரோமியம் ஸ்ட்ரிப்ஸ் வந்து அதோட ஏஸ்தட்டிக்ஸ் வந்து அதிகம் பொறுத்தது. அட்டாச் லெவல் 2 கொடுத்துருக்கனால அதுக்கு தேவையான 360 டிகிரி கேமரா அண்ட் ரேடாஸும் வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு சேஃப்டி ஃபீச்சரில் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுது. இந்த கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் லைட்ஸும் வந்துருது, கீழே நம்மளுக்கு எல்இடி ஃபாக் லேம்ப்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னா கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ரிப் லேம்ப்ஸில் வந்து வெல்கம் அண்ட் குட் பை நோட் ரெண்டுமே சொல்லுது. அதுவும் நீங்கள் வீடியோ நல்லாவே பார்ப்பீங்க. அண்ட் முக்கியமான இந்த இவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் சார்ஜிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ட்ரோனு ஏதாவது பேட்டரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு சார்ஜ் பண்ண தேவையான லோடும் இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த டைப் ஆஃப் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி அவங்களோட இவிஸில் ப்ரொவைட் பண்ணுறது நல்லது. அந்த ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் நல்லா மஸ்குலராக இருக்குது. சின்ன சின்ன கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் கொடுத்துருக்காங்க. ஏரோ டைனமிக்கில் எவ்வளோ தூரம் கொண்டு போகலாம் அப்படின்றத வந்துட்டு டாட்டா யோசிச்சு இந்த வண்டியில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் தான். இது வரைக்கும் நம்ம இங்கே பார்க்காட்டினா ரைட் வீடியோவில் வந்து இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே நான் தனியாக காமிக்கிறேன். அப்படியே வண்டியோட சைட் ப்ரெசன்ஸ். ஸோ சைட் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.3 மீட்டரான லென்த் இந்த வண்டியில் இருக்குது. ஒரு 18 இன்ச் ஆஃப் வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏரோ எஃபிஷியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனும் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஏர் கட்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்ற வண்டியில் இருக்க மாதிரி பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாமல் அதேமே நம்மளுக்கு நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷில் கொடுக்குறது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. சேம் அந்த பியானோ பிளாக் கலரில் இருக்குது அந்த ஓவியம்ஸ். கீழே வந்து 360 டிகிரி கேமராஸில் ஒன்று இருக்குது. அண்ட் இது வந்து இந்த ஃப்ளஷ் டைப்பான டோர் ஹேண்டில்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம கார் ஓப்பனில் இருந்தாலும் இந்த லைட் நம்மளுக்கு எரியும். இது நல்லாவே தெரியும். கார் க்ளோஸில் இருந்தால் லைட் எரியாது. ஸோ இது ஒரு வந்து ஆடட் அட்வான்டேஜ். நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காண்டி யூஸ் ஆகும். ரெக்வஸ்ட் சென்சாரோட வருது. சைட் ப்ரெசன்ஸ் பார்க்குறதுக்கு பிளண்டான மாதிரி தான் இருக்குது. ஏரோடைனமிக் வைஸ் அவங்க நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த நான் சொன்னேன் அந்த சின்ன ஏர் கட்டர்ஸ் இதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது தான். அண்ட் ரியரில் தான் இதோட பெரிய சேஞ்சஸே இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு இந்த X6 GLE கூப்பே அந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் டைப் ஆஃப் கூப்பே டிசைன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்குள்ள 500 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் கெப்பாசிட்டி 60-40 ஸ்பிளிட் சீட் இருக்கனால அதை மடக்கணும்னா கிட்டத்தட்ட 1000 லிட்டர்ஸ் வந்து உள்ள நமக்கு அவைலபிளா இருக்கு. ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எதுனாலும் நீங்க உள்ள வச்சு கொண்டு போறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் ரியர் செக்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஃப்ரண்ட்டை விட ரியர்ல கொடுத்துருக்க அந்த சிசில்டான ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. சேம் அந்த எல்இடி கனெக்டிங் டைல் லேம்ப்ஸோட கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் நம்மளுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் கேமராஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இலுமினேட்டர் லைட்ஸ் வந்து டாட்டாவோட ஒரு ஐகானிக்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ வர வண்டியில் மேக்ஸிமம் அவங்க இந்த டைப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்க ரிஃப்ளெக்டர்ஸ் லைட்ஸ் எல்லாமே ரொம்பவே ப்ரீமியமான டச் அண்ட் ஃபினிஷில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது டியூயல் டோன் கலர் வேரியண்ட்டில் வேறு வரனால நம்மளுக்கு மேலே வந்து ஒரு பியானோ பிளாக் ஸ்ட்ரக்சர் வித் சன்ரூஃபோட கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாஸ் வருது, ஒரு குட்டி ஸ்பாய்லர்ஸ் வருது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு இதில் ஒரு 5 கலர் வேரியன்ஸ் வருது. அதில் டியூயல் டோனும் அந்த ஆப்ஷன்ஸில் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டி நம்மளுக்கு கிரீட்டா செல்டாஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸோட காம்படிட் பண்ணும். கிட்டத்தட்ட இந்த வண்டி 502 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு டாட்டா வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரேஞ்ச் டெஸ்ட் வேணும்னா சொல்லுங்க, நம்ம ஸ்டைலில் ஒரு வீடியோ போடுவோம். ஃபர்ஸ்ட் இன்டீரியர் போயிட்டு மற்ற டீடைல்ஸ் நான் சொல்றேன். வண்டிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இதுதான் அவங்களோட புது கீ ஃபாப். ரொம்பவே ப்ரீமியமாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. பட்டன் ஸ்ட்ரக்சர்ல எல்லாமே ரொம்பவே பிளண்டா இருக்கு. வண்டிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த லைட்ஸ் தான் நான் சொன்னது. உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சார் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆன் ஆயிரும், லைட் எரிஞ்சிரும். கிளிக் பண்ணி டோரை இழுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான், ஓப்பன் பண்ணுறோம். ஸோ வண்டி இன்டீரியர் வந்தோடனே ஒரு ஃபீலே தனியாக இருக்குது. நல்ல ஒரு டச் சவுண்டு. உள்ளே வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு டூவல் டோனான கலர் வேரியன்ஸு. இந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீட்டாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல 4 ஏர்வன்ஸோட வருது. இது வந்து நம்மளுக்கு ஒரு 12.3 இன்ச் ஆஃப் இன்ஃபோடைன்மெண்ட் அண்ட் 10.25 இன்ச்சுக்கு ஒரு கிளஸ்டர்ஸ் வேறு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே நல்லா பெருசாக டீசெண்டாக வியூ பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. டச் சென்சிட்டிவிட்டியும் நான் டச் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ இதுக்கு சின்ன சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டும் தேவை. அதனால இது வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிருக்கு. அண்ட் கீழே கொடுத்துருக்க இந்த 5 டச் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த ப்ரீமியம்ல இருந்து எடுத்துகிட்டு வந்த அளவுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட சைல்டு கம்பெனியான அந்த ரேஞ்ச் ரோவர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டச் சென்சிட்டிவிட்டியோட கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஈவிலையும் கொண்டு வந்திருக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அண்ட் உள்ள நான் ஸ்டியரிங் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இப்போ வர காசு எல்லாமே அந்த 2 ஸ்போக் ஸ்டியரிங் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்போக்ஸ்லேயும் வருது. அட் த சேம் டைம் இந்த இலுமினேட்டட் நான் பின்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த இலுமினேட்டடும் இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் அந்த சாங்ஸு
சவுண்ட்ஸ் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிச்சஸும், ரைட் சைடில் லேன் கீப் அசிஸ்ட் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிச்சஸும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கூலிங்கான க்ளவ் பாக்ஸ், 2 கப் ஹோல்டர்ஸ் வச்சுக்கலாம், சின்ன ஸ்பேசிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெரிய லெவல் புக்ஸோ எதுனாலும் இதில் அசால்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். வண்டியோட மேனுவல்ஸும் சேர்த்து தான் சொல்கிறேன். 2 ரேக்ஸுமே நம்மளுக்கு இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மோட்ஸ், எக்கோ, சிட்டி அண்ட் ஸ்போர்ட் இருக்கு. இதை மாற்றணும் அப்படின்னா வாய்ஸும் நம்மளுக்கு கேட்குது. வாய்ஸ்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது அது உங்களோட அலெக்ஸா தான். இந்த அலெக்ஸா யூஸ் பண்ணி நம்ம இந்த காரையே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த பேனரோமிக் சன்ரூஃபையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அண்ட் JBL இருந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 6 ஸ்பீக்கர்ஸ், 2 ட்வீட்டர்ஸ் அண்ட் 1 சப்வூஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உள்ளே உட்காந்து கேட்கும்போது அவ்வளோ செம்மையாக சூப்பராக இருக்குது. அண்ட் வெளியே வந்து அவ்வளோ நாய்ஸியாக இல்லை, டீசெண்டாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் உட்காந்துருக்கையில் இந்த சீட்ஸ் இது கம்ப்ளீட்டாக ஒரு வென்டிலேட்டட் சீட்ஸ், உட்காரது கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை நம்ம 6 ஸ்டெப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதுவும் மோட்டரைஸ்டாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக நமக்கு மேனுவல் பண்ணாமல் மோட்டரைஸ்டாக கொடுத்தது உண்மையிலே நல்ல விஷயம். அண்ட் ஈகால் பீகால்கான சுவிச்சஸும் கொடுத்துருக்காங்க. பேண்ட்ரோமிக் ஓப்பன் பண்ணுறதுக்கான மேனுவல் சுவிச்சஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சன்செட்ஸோட வந்துருது. ஆட்டோ டிமிங் மிரர்ஸ், அது உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இருக்க ஹைட்டுக்கு உட்காந்துருக்கிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்த ஒரு இதில். ரியர் சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 4.3 மீட்டர் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, ரியரில் உட்காந்துருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலியாக டூர் போறீங்க அப்படின்னா இந்த கார் உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த வண்டி ஆப்ரேட் ஆகிறதுக்கு முக்கியமான பேட்டரிஸ் தேவை. இந்த பேட்டரிஸ் கிட்டத்தட்ட 45 அண்ட் 55 கிலோவாட் 2 ஆப்ஷனில் வருது. நம்ம உட்காந்துருக்க இப்போ வந்து 55 கிலோவாட். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 502 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போகுமா. கிட்டத்தட்ட 167 PS பவரும் 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியில் மோட்டார்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்ல நீட்டாகவே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இதில் இருக்க இந்த 11.6 லிட்டர்ஸான கெப்பாசிட்டி தான். பூட்டில் நம்மளுக்கு 500 லிட்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணி ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு 11.6 லிட்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன திங்ஸ் வந்து உள்ளே நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கான லிட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் தான். அண்ட் இதோட பேட்டரி பேக்கப் நியூ ஜென்ரேஷன் 2 மோட்டார்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும்னு டாடா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லிக்விட் கூல்டு பேட்டரி, தெர்மல் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குன்றதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. IP67 ரேட்டிங் பேட்டரி பேக் அண்ட் மோட்டர் கொடுத்துருக்கனால மலையில் ஓட்டுறதுக்கு எந்த ஒரு கவலையும் வேணாம். ஸோ ஈவியோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் தெரிஞ்ச மாதிரி நல்ல ஒரு ரோபஸ்டான பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் நம்ம 6 ஏர் பேக்ஸோட வருது. ஆல் வீல் டிஸ்க் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு பிரேக்கிங் டிஸ்டன்ஸும் ரொம்பவே கம்மியாகும். ரீஜென்ரேட்டிவ் பிரேக்ஸ்க்காக நம்மளுக்கு மோட்ஸ் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு பிரேக்கிங் ரீசார்ஜ் ஆகிறதுக்கு இன்னுமே நல்லா யூஸ் ஆகும். நான் இதை டிரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். என்னடா கலர் மாறிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம இருக்கிறது அந்த ஐசி இன்ஜினோட வேரியன்ட்டு, டுவல் டோன் கலர் ஆப்ஷனு. இந்த கலர் எனக்கு ரொம்பவே நல்லாவே பிடிச்சிருக்கு. ஸோ அந்த வண்டியில் வந்துட்டு ரீசெண்டாக நேற்று தான் வண்டி சுட சுட வந்தனால பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் போட்டோம்னா அந்த 360 டிகிரி கேமராவோட இது எல்லாமே இதில் நம்மளுக்கு லைவாகவே காமிச்சிடலாம். ஸோ அதனால தான் இதையும் உங்களுக்கு ஒரு ஸ்னீக் பீக்காக காமிக்கணும்னு சொல்லி வந்தேன். ஆனால் இந்த ஐசி இன்ஜின் பார்த்தீங்கன்னா September 2 தான் வந்துட்டு டாடா லான்ச் பண்ண இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன அந்த ஈவி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17.49 lakhs இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த அடாஸ் லெவல் 2 ஃபீச்சர்ஸ் வருது, 360 டிகிரி கேமராஸ் வருது, ரியர் டெயில் கேட்டு ஓப்பனிங் கெஸ்டர் ஆப்ஷனோட வருது. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி தான் அந்த ஈவி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆனால் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் யாருக்கும் கன்ஃபார்மாக தெரில. ஸோ இந்த ஆப்ஷனை உங்களுக்கு விடுறேன். நீங்கள் இந்த வண்டியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டியோட கம்ப்ளீட்டான வாக் அரவுண்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி ஐசி இன்ஜினுக்கும் உங்களுக்கு வீடியோ ஒன்றா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இதை டேரெக்டாக ரோட் ரிவ்யூ பண்ணி போடுறோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மோட்டோகிராஃபி.